அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு தனுசு ராசி. காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு பாருங்க, 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, 4ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க, 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தானத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. உங்க ராசிநாதன் பாத்தீங்கன்னா இப்ப 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல மேச ராசியில் இருக்காங்க. உங்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. ஒரு சில நேர்களுக்கு என்னன்னா 7.5 சனி முடிஞ்சும் எங்க வாழ்க்கை மாறலைங்க சார், லைஃப் அப்படியே தான் போயிட்டு இருக்கு, 7.5 சனி கண்டினியூவா போயிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கு, முடிஞ்ச மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. 7.5 சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, பிரச்சனை இப்பதான் புதுசா உருவெடுத்திருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அது காரணம் சுய ஜாதகம், அவங்கவங்க தனி மனிதனுடைய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். சரிங்களா? பலன்கள் பாருங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் இருக்கும். அதாவது தனுசு ராசி, மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரம். நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, உங்க நட்சத்திர பாதம் என்ன பாதத்துல பிறந்திருக்கீங்க, என்ன தசாபுத்தி உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். பொது பலனா பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா பாக்குறோம், இப்படி இருக்கும், இப்படி நடக்கும், இப்படி நடக்காது, இந்த மாதிரி நம்ம ஜென்ரலா நம்ம பொதுவா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உங்க ராசிக்கு பாருங்க, விரைய சனி முடிஞ்சு, ஜென்ம சனி முடிஞ்சு, பாத சனி முடிஞ்சு, இப்போ உங்களுக்கு சனி 3ஆம் இடத்துல இருக்காரு. ஜனவரி மாதம் 2023 சனி பயிற்சி உங்களுக்கு ஆரம்பிச்சது. உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சது உங்களுக்கு. சரிங்களா? அதாவது ராசிக்கு 2ல இருந்த சனி 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 7.5 சனி முடிஞ்சு எங்களுக்கு மாற்றம் இல்லைங்க சார், 7.5 சனி முடிஞ்சு எங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, பிரச்சனை மேல பிரச்சனை தான் போயிட்டு இருக்குங்க சொல்ற காரணம் என்னன்னா, அவங்க சுயஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லைன்னு அர்த்தம். கிரகங்கள் பலவீனமா இருக்குன்னு அர்த்தம், கிரகங்கள் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம், பாவ கிரகங்களோட சேர்க்கையில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தாதாங்க ஒருத்தர் கஷ்டம் வரும். நீங்க மூல நட்சத்திரத்துல இருக்கீங்க, போராட நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரத்துல இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தசா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, அந்த கிரகம் சுப கிரகமா, இயற்கை சுப கிரகமா, இல்ல லக்ன சுப கிரகமா, லக்ன அவயோக கிரகமா, இல்ல லக்ன யோக கிரகங்களா, இதெல்லாம் பார்த்தாதான் நமக்கு தெளிவா சொல்ல முடியும். சரிங்களா? இப்ப தனுசு ராசிக்கு பாருங்க, சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து இந்த 2024ஆம் ஆண்டு பாருங்க, உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க போறாரு. உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தைரியம் இல்லாம இருந்தீங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு பாருங்க, தைரியம் இல்லாம இருந்தீங்க, நிறைய இழந்துட்டீங்க. எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது சார், இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நல்லது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, தொடர்ந்து கெட்டதான் நடக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. 2015 இருந்து பிரச்சனை உங்களுக்கு. 2015 இருந்து 2022 வரைக்கும் அந்த 7.5-8 வருஷமா ரொம்ப 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 கஷ்டப்பட்டீங்க. நடக்கக்கூடாதெல்லாம் நடந்தது உங்க வாழ்க்கையில. எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்க கிடையாது, கெட்ட விஷயங்கள் தான் அதிகமா நடந்தது, அதிகப்படியான கெட்டது உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது. அந்த காலகட்டங்கள் வேலை இழந்தீங்க, வேலை இல்லாம இருந்தீங்க, பணத்தை வெளியே கொடுத்து மாட்டிட்டீங்க, கடன்ல அவதிப்பட்டீங்க, கடன்காரங்க முன்னாடி அசிங்கமானப்பட்டீங்க, பணப்பிரச்சனை, மன உளைச்சல், சொந்தக்காரங்கிட்ட பிரச்சனை, நண்பர்கள்கிட்ட பிரச்சனை, நண்பர்கள் உங்களை ஏமாத்தினாங்க, கூட பழகினவங்களே ஏமாத்தினாங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சீங்க, ஆனா எந்த ஒரு நன்றி இல்லாம உங்களை பழி வாங்கினாங்க, கூட இருந்து குழி பறிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய தனுசு ராசி நேயர்கள், இந்த 3 நட்சத்திர நேயர்கள், மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் ரொம்ப 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 பாதிப்பில் இருந்தீங்க, படாத பாடுபட்டீங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சீங்க. ஆனா இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருஷமா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 2023க்கு அப்புறம், அதாவது 2023 இந்த ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நல்லது நடந்தது, எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லது நடந்தது. ஜாதகத்துல தசாபுத்தி முக்கியங்க. அந்த தசாபுத்தி தான் உங்களை தலையெழுத்தை தீர்மானிக்கும். அந்த கிரகம் தான் உங்களுக்கு சாதகமா இருக்க பாதகமா இருக்க, அந்த கிரகம் தான் பதில் சொல்லும். என்ன தசாவில் இருக்கீங்க, என்ன புத்தியில் இருக்கீங்க, உங்க லக்னத்துக்கு ஒரு யோகாதிபதியா, ஏன்னா 1, 5, 9ஆம் அதிபதிகளோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா பாருங்க நல்லது நடக்கும். அதே மாதிரி 1, 4, 7, 10ஆம் அதிபதிகளோட தசாபுத்தி நடக்கும் போது கூட நல்லது நடக்கும். ஆனா அந்த 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, அதை லக்ன அவயோகர்னு சொல்லுவாங்க. அவயோகிகள், அவயோக கிரகங்கள் இவங்கெல்லாம், 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி. அப்ப இந்த தசாபுத்தி நடக்கும் போது ஒருத்தர் பாதிப்பில் இருப்பாங்க, அவங்களுக்குதான் பிரச்சனை அதிகமா இருக்கும். அவங்கதான் ஒரு சில பேர்ல சொல்லுவாங்க பாருங்க, அவங்கதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி 7.5 சனி முடிஞ்சும் எங்களுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கனால ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த தசாபுத்தி நடக்கும். அப்படி நடக்கிறனால மட்டும்தான் அப்படி சொல்றாங்க. நல்ல கிரகங்களோட தசாபுத்தி நடக்கிறவங்க கண்டிப்பா சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 7.5 சனி முடிஞ்சது, 7.5 சனி முடிஞ்சாலே நல்லது நடக்கும்னு அர்த்தம். பொதுவாவே ஜென்ரலா பார்க்கும்போது பொதுவா நல்லது நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் 7.5 சனி முடிஞ்சதுக்கு அப்புறமும் கெட்ட தசாபுத்தி,
கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க பாதிப்புல இருப்பாங்க. அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதத்துல பாருங்க என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். இருந்தாலும் 7.5 உங்களுக்கு முடிஞ்சனால உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் இருக்காரு. முன்னேற்றத்தை குறிக்கிற இடம், தன்னம்பிக்கை குறிக்கிற இடம், தைரியத்தை குறிக்கிற இடம், விடாமுயற்சி குறிக்கிற இடம், இதெல்லாம் 3ஆம் இடம் தான். உதவி குறிக்கிற இடம் இந்த 3ஆம் இடம் தான். வெற்றி குறிக்கிற இடம் 3ஆம் இடம் தான். அப்ப இந்த 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிச்சயமா இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு தனுசு ராசி நேயர்கள் நல்லா இருக்க போறீங்க. அந்த 7.5 சனி உங்களை விட்டு விலகுனதுனால கர்மால உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு அதாவது கெட்ட கர்மால உங்களை விட்டு போயிருச்சுன்னு வைங்க. சரிங்களா? ஏன்னா முன்ஜென்ம செஞ்ச பாவ வினைகள், பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி சனி பகவான் இந்த காலகட்டங்களுக்கு பலன்கள் வாங்கி கொடுப்பாரு. இப்போ போன ஜென்மத்துல ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் இந்த சனி பகவான் எல்லாம் சரி செஞ்சுட்டு போயிருப்பாரு. இப்போ பாடத்தை கத்துக் கொடுத்திருப்பாரு. நிறைய அனுபவங்கள் கிடைச்சிரும் உங்களுக்கு. நம்ம இந்த பூமியில எதுக்கு வாழ்றோம், யாருக்காக வாழ்றோம், நம்ம சுத்தி இருக்கவங்கள எப்படி, யார் எப்பேற்பட்டவங்க, பணம்னா என்ன, பணம் எந்த அளவுக்கு வேலை செய்யும், கூட இருக்க நண்பர்கள் எப்பேற்பட்டவங்க, அதே மாதிரி உறவினர்கள் எப்பேற்பட்டவங்க, வேலை செய்யற இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்கும், இது எல்லாமே உங்க வாழ்க்கையில பார்த்துட்டீங்க. நல்லது கெட்டது எல்லாமே இந்த 7.5 சனியில நீங்க நிச்சயமா பார்த்திருப்பீங்க. கெட்டவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லவங்கள உங்களுக்கு கெட்டவங்க யாரு நீங்க கெட்டவங்க நினைச்சீங்களோ அவங்க நல்லவங்களா இருந்திருப்பாங்க. யாரு நீங்க நல்லவங்க நினைச்சீங்களோ அவங்கதான் உண்மையான கெட்டவங்களா இருந்திருப்பாங்க. அவங்களோட சுயரவும் உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கும். இது நிறைய தனுசு ராசிக்காரங்க பார்த்துட்டீங்க கடந்த ஒரு 7-8 வருஷமா. 2015 இருந்து 2022 வரைக்கும் பிரச்சனை தான் உங்களுக்கு. பண பிரச்சனை, வேலை இல்லை உங்களுக்கு. இதெல்லாம் மாறும். இந்த 2024 பாருங்க, இது எல்லாம் தலைகீழா மாறும். வேலை இல்லாம இருந்தீங்களா வேலை கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை சனி இருக்கிறனால வேலை வாங்கி கொடுத்துருவாரு. நிச்சயமா ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருவாரு. விடாமுயற்சியோட செயல்பட போறீங்க. அந்த தோல்விங்கிறது உங்களுக்கு கிடையாதுங்க. ஏன்னா 3ஆம் இடங்கிறது வெற்றி குறிக்கிற இடம், தோல்வி குறிக்கிற இடம் கிடையாது. இப்ப வெற்றிக்காக நீங்க போராட போறீங்க. தன்னம்பிக்கையோட முயற்சி எடுத்து வைக்க போறீங்க. நீங்க எடுத்துக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். வேலை இல்லாம இருக்கீங்களா நிச்சயமா வேலை கிடைக்கும். வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்பு தேடி வரும். இதெல்லாமே இந்த 2024 உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதனால கவலையே பட வேண்டாம். ஒரு பொன்னான ஒரு காலகட்டத்துக்கு நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்கன்னு சொல்லலாம். ஒரு பொற்காலம். இந்த 2024 ஒரு பொற்காலம் சொல்லி தனுசு ராசி நேயர்களுக்கு. இன்னும் நல்லவங்களா இருப்பீங்க. யாருக்கு எந்த கெடுதல் பண்ண மாட்டீங்க. மனசாட்சிப்படி நடக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்றீங்க, நிறைய ஹெல்ப் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு தான் அடுத்தவங்க நிறைய பேர் நம்பிக்கை துறங்க செய்யறாங்க, முதுகுல குத்திட்டு இருக்காங்க, குழி பறிக்கிறாங்க. நீங்க நல்லது செஞ்சா, நீங்க யாருக்கு நல்லது செஞ்சீங்களோ அவங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை வந்தது. இது எல்லாமே மாறும். 2024 மாறும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, புதிய அறிமுகங்கள் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு படிக்கக்கூடிய மாணவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமா இருக்குங்க. இதெல்லாம் இந்த 3ஆம் இடத்துல இருக்க சனி உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். 10ஆம் இடத்துல இருக்க கேதுவும், ராகு 4ஆம் இடத்துல இருக்க ராகும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. இந்த வருஷம் ஒரு அற்புதமான வருடம். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இந்த வருஷம் ஃபுல்லா பாருங்க 3ஆம் இடத்துல தான் இருப்பார். 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. இந்த வருஷம் 2024 ஃபுல்லா அங்கதான் இருப்பாங்க. குரு மட்டும் மாறுவார். 2024 மே மாதம் குருவோட பயிற்சி நடக்கும். அந்த குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போறதுனால நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ப்ரொமோஷன், பதவி உயர்வு, வெளிநாட்டு பிரயாணம், இதெல்லாமே 6ஆம் இடத்துல இருக்க குரு 12ஆம் இடத்தை பாக்குறதுனால நிச்சயமா நடக்கும். வேலை விஷயம், தொழில் விஷயம் எல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்குங்க. நல்லபடியா வாழ போறீங்க. கேட்ட கடன் கிடைக்கும், உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம். சரிங்களா? உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்தாதான் நம்ம 100% துல்லியமா தெரியும் உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லது அனுபவிக்கிறீங்களா, கெட்டது அனுபவிக்கிறீங்களா, உங்க வாழ்க்கையில நல்லது நடந்துட்டு இருக்கா, கெட்டது நடந்துட்டு இருக்கா, இது உங்க ஜாதகத்துல தசாபுத்தி தான் தெரியும். நம்ம கோச்சார பலன் வச்சே நம்ம 100% துல்லியமா தெரிஞ்சுக்கணுங்கிறது வாய்ப்பே கிடையாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. சரிங்களா? அப்போ உங்க பிறப்பு ஜாதகம், உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, என்ன கிரகம் பாதகமா இருக்கு, இப்ப என்ன கிரகத்தோட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். இதை ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம 100% துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். கோச்சார பலன், நடக்கக்கூடிய தசாபுத்தி, லைஃப் எப்படி போகுது, என்ன பண்ணலாம், இனிமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம 100% துல்லியமான பலன் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து டீப்பா தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.